துளாராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா நம்முடைய ராசிநாதன் சுக்கிர பகவான் ருண ரோகஸ்தானத்தில் சனியினுடைய சாரம் பெற்று உச்சமான ஒரு நிலையில் சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். நம்முடைய ராசி நம்முடைய திரிகோணம் எல்லாமே ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 4 கிரகங்களுடைய ஆதிபத்தியம் ரொம்ப அருமையாக நம்ம ராசிக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. சுபவிரய செலவுகள் உண்டாகும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும், வெளியூர் வெளிநாட்டு ட்ரிப் நல்லபடியாக உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி நம்முடைய ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய சில சிக்கல்கள், மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள் எல்லாமே நீங்கி ஒரு சந்தோஷம் ஏற்படும். பணம் சம்பந்தமான பிரச்சனை, கவலை அனைத்துமே ஒரு நீங்கக்கூடிய ஒரு நேரம் நமக்கு போய்கிட்டு இருக்குது. பொதுவாக இந்த நேரம் நம்ம தொழில் உத்தியோகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள் உறுதி. தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீண்ட நெடும் காலகட்டத்திற்கு பிறகு நல்ல செய்தி நமக்கு வரப்போகுது. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். பொதுவாக இந்த நேரம் நம்ம எடுத்துனோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் உத்தியோகத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். தினசரி சிவ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் அவர் நம்ம ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவருடைய ஸ்தான பலம், பார்வை பலம் எல்லாமே நமக்கு ரொம்ப அனுகூலம் தரக்கூடிய விதத்தில் அமைஞ்சிருக்கு. முக்கியமாக நம்முடைய கேந்திரம், நம்முடைய திரிகோணம் எல்லாமே ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம் காணப்படும். சுபவிரய செலவுகள் உண்டாகும். மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை விலகப் பெறுவீர்கள். தடைபட்டிருந்த கல்வி, அதில் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி இந்த கல்வியில் நீங்கள் அடுத்த விஷயம் உங்களால் நல்லபடியாக செய்ய முடியும். குடும்பத்தினருக்காக, குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எந்த காரியமும் உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகுதுங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது. தொழில் உத்தியோகத்தை பொறுத்த மட்டில் தொழில் ஸ்தானத்தை அதனுடைய அதிபதி சூரியனை பார்க்கறதுனால நிச்சயமாக தொழிலில் ஒரு பெரிய மேன்மை, கீர்த்தி என்பது ஏற்படும். உங்களுக்கான ஒரு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பணியிட மாற்றம், பதவி உயர்வு, ரொம்ப நாளாக உழைச்சிக்கிட்டு இருக்கேன், ப்ரமோஷன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன், கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நல்லா இருக்குது, அற்புதமான ஒரு நேரமாக இருக்குது. பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த நேரத்தில் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், குழப்பம் ஆகியவை நீங்கள் பெறுவீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் ஒரு புதிய எழுச்சி, புதிய மாற்றம் உறுதி. பொதுவாக இந்த நேரம் எடுத்தோம்னா விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகள் அனைத்தும் பலிதமாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை காப்பாற்ற முடியும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம், தன்னம்பிக்கை ஏற்படும். தினசரி கிராம தெய்வ வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாமா? தனுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்துட்டோம்னா நமக்கு 9ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. நம்முடைய ராசிநாதன் நம்ம ராசிக்கு மறைந்திருந்தாலும் அவருடைய பார்வை பலம் ரொம்ப ஒரு பெரிய வாய்ப்புகளை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. தொழில் ஸ்தானம் பார்த்தோம்னா அற்புதமாக இருக்குங்க. நீங்கள் ஏதாவது கூட்டு தொழிலெலாம் பண்ணுறதா இருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் சரியான பார்ட்னர்ஸை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அது மாதிரி புது உத்தியோகம், உங்களுக்கு இனோவேட்டிவான ஐடியாஸ் இருக்குது, இல்லை ஏதாவது படித்து இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலைக்கு ட்ரை பண்ண, அதெல்லாம் இந்த நேரத்தில் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். பெண்களுக்கு யோகம், அதிர்ஷ்டம், பாக்கியம் இந்த நேரத்தில் காத்துட்டுருக்கு. மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமான தடங்கல்கள் அனைத்துமே விலகும். புதிய மாற்றங்கள் நமக்கு வந்து சேரும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு, மண், மனை சார்ந்த யோகங்கள் ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக எடுக்கக்கூடிய பிரயத்தன, முயற்சி அனைத்தும் வெற்றி பெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும், நலம் பெறும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். தினசரி நரசிம்மர் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள்.